வணக்கம், ஹாய், ஹலோ கைஸ். பரிதாபங்கள்லேருந்து நார்த் ட்ரெயின் பாவங்கள் அது தான் ரெக்ட் பண்ண போகிறோம். போயிடலாமா? உள்ள ஏறு, ட்ரெயின் இடம் இருக்கு போ. ஏறு, உள்ள ஏறு, ஏறவா ஏறு, ஏறு, கை கூட ஏறு. சுதாகர் ஹிந்தி ஆள் மாதிரி இது வரைக்கும் பண்ண மாதிரி எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை. கோபி நிறைய பண்ணுவாரு. ஓகே, போலாம் வாங்க. என்ன காரணமே இல்லாம ட்ரெயின் நின்னுக்கிட்டே இருக்கு, என்ன காரணமா இருக்கும்? அடங்குவா, என்னடா இன்ஜின் இருக்கீங்க? டேய் அடே அடே, இது கவுண்ட் பண்ணி சொல்றது தானே. அடங்குவா, எதுக்கு நீ பரதேசி இன்ஜின்ல எதுக்குடா இருக்கீங்க? இங்கல இடம் இருந்துச்சு ஏறனா. இன்ஜின் இருந்துச்சுனா ஏறுவியா? ஆமா, அது இன்ஜின்டா. இன்ஜினா இருக்கட்டும், இடம் இருக்கு ஏறறேன் நானு. மனுஷன் போறதுக்கு இடம் இல்ல, இன்ஜினுக்கு இடமா? லோக்கோ பைலட் எங்கடா? பைலட் ஏர்பிளேன் ஓட்டுவாரு, ஏர்பிளேன் அட மூதேவி, இன்ஜினை ஓட்டுவாரு, ட்ரெயினை ஓட்டுற டிரைவர் லோக்கோ பைலட். டிரைவரா? அவரு ஏற இடம் இல்லன்னு இறங்கி போயிட்டாரு. இந்த டிரைவர் இறக்கி விட்டீங்களா? ஆமா, இறக்கி விட்டோம். மனுஷனுக்கு இடம் இல்ல, அவருக்கு இடமா? ஏய், விளக்கமாறு பிஞ்சிரும் உனக்கு. ஒழுங்கு மரியாதை இறங்கி இருக்கடா, இல்ல ட்ரெயின் மூவ் ஆகாது. என்ன இறக்கி விட்டு நீங்க எல்லாம் பாக்குறியா? இந்த வாயில பேசி பிரயோஜனம் இல்ல, இதுல தான் பேசணும். ஏய் இறங்கடா, இறங்கடா, இவடா முரட்டு பொம்பளையா இருக்கு பொண்டாட்டி. இடம் ஒரு ஏவல்லாம் பாக்குறது இல்லையாடா? இன்ஜின்லயே ஏறிடுறதா, அப்புறம் எப்படி வண்டி மூவ் ஆகும்? இடம் இருந்தா ஏறுவோம் நாங்க. இடம் இருந்தா ஏறிடுவோம் நீங்க. இடம் இருந்தா அது எப்படி இடம் இருந்தா ஏறுவோம் நீங்க? தலையில இடம் கூட ஏறுவேன் நானு. வடக்கு ரயில் பாவங்கள் அப்படின்னு ஒன்று ஆல்ரெடி விட்டுருந்தாங்க. ஒரு 1 year 2 year முன்னாடி இருக்கும். அதில் தான் வந்து என்னது 50 ரூபாய்க்கு வேலை பார்ப்பேன், 100 ரூபாய்க்கு வேலை பார்ப்பேன், ஒரு டைலாக் வரும்ல. ட்ரெயின் ஃபுல் கூட்டம், ஏற முடியல. ஆளு இல்ல, ஏற முடியல, இடமே இல்ல. இடம் இல்லன்னு நினைச்சா இல்ல, இருக்குன்னு நினைச்சா இருக்கு. வா பாப்போம். எப்படி இடம் இல்லாம இருக்கு, வா பாப்போம். ஃபுல் பட்டன் போட்டுறாங்க. நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இதை விட்டு கையில வச்சுக்கோ. பையா ஓ, ஏய் போட்டா தான் வேலைக்கு சரிப்பட்டு வர. இது பாரு. ஆலமா ஹோ சே. ஏறு ஏறு, 2 பேர் இடம் இருக்கு. ஏறு ஏறு, இன்னும் குத்துற. ஏறு, ஏன்டா குத்துறது? நிக்கே குத்துறாங்க. ஏறு ஏறு ஏறு. ஐயோ அழுத்துறாங்க. ஐயோ அம்மா. டேய் எவன்டா அது? டேய் வரடா. ஓய்யே டேய் எவன்டா? எவனே நீ தான் குத்தினடா? ஆமா சார், இடம் இல்லையே சொல்றீங்க. உள்ள அவ்வளவு இடம் இருக்கு, நின்னுட்டு போறீங்க நீங்க. குச்சிட்டு உள்ள லிஃப்ட் என்னடா? இடம் இருக்கு, அவ்வளவு பேர் உட்கார்ந்து போறோம். நீங்க நின்னுட்டு போறோம். நாங்க பாட்டுக்கு ஒரு வாரமா உட்கார்ந்து. நான் ரிசர்வ் பண்ணி வந்திருக்கேன்டா. நாங்களே ரிசர்வ் பண்ணிருக்கோம். ரிசர்வ் டிக்கெட் வச்சிருக்கேன் நானு. நானும் டிக்கெட் வச்சிருக்கேன். டிக்கெட் இருந்தா டிக்கெட் காமிப்பேன் சார். இது பிளாட்ஃபார்ம் டிக்கெட். அது பிளாட்ஃபார்ம் டிக்கெட். அந்த டிக்கெட் பேசாத. டிக்கெட் கேட்டா டிக்கெட் கொடுத்தாச்சு. டேய் எந்த ஊர் ஸ்டேஷன்டா இது? இந்த ஸ்டேஷனே கிடையாது. எங்கேயே எடுத்து பிரகாராஜ்ல இருந்து வர்றோம் நாங்க. டேய் தேவலாம உங்களுக்கு இறக்க 2 பேர் நிக்கவே இடம் இல்ல. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்ப நிக்க இடம் இல்ல. நிக்க இடம் எனக்கு நிக்க இடம் இருக்கு. உள்ள போறேன். ஒரு இடம் வேலை வாங்க. என்ன விட்டு போயிட்டாங்க? பையா டேய் பையா கை குர்ரா. இடம் இல்ல சொன்னேன். குர்ரா நான் வரணும் வரண்டா. இந்த இத புடிச்சு உள்ள வா. குர்ரா சாம் உள்ள வா. உள்ள வா சாம். சவுண்டையும் குறைக்க மாட்டான், அப்படியே வச்சுக்கிட்டு டார்ச்சர் பண்றானே. சவுண்ட கொஞ்சம் குறையா. அராஜகமா வண்டியில ஏறினியா பரவாயில்லன்னா நிக்க கூட இடம் இல்லையா? இத வேற போட்டு டான்ஸ் வர உங்களுக்கு இது தேவையா உங்களுக்கு? வால்யூம் குறை. ஏய் என்ன சொல்றது? ஐயோ ஒண்ணு குறாங்களே, கூட்டாங்க. ஐயோ என்ன வராங்களே எல்லாருமே. நான் ஒண்ணுக்கு போறதுக்காக வந்தேன்டா. பாத்ரூம் போலாம் 5 பேர் இருக்காங்களேன்னு ஜன்னல் அடிச்சு சொல்லலாம்னு வந்தேன். வலிய விடுங்கடா. இவங்க கேரக்டர் ஃபுல் பட்டன் போட்டுறாங்க, டக்கின் பண்ணிடுறாங்க. வாங்கடா பேசன்றா. நானு உங்களுக்கு அது பிரச்சனை வராதா? இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இந்தியா வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளை பார்த்து வெளியே என்ன நினைப்பாங்க? வாயில ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பேனலிஸ்டிக் மென்டாலிட்டிலாம் விட்டுட்டு என்னைக்கு எல்லாரும் ஒரே மாதிரி வரமோ அன்னைக்கு தான் இந்தியா முன்னேறும். இவரு கிளாப் பண்றதா நினைச்சுக்கிட்டாரு. அப்ப புரியல உங்களுக்கு நான் சொல்றது. அங்கேயே துப்புறாங்க. துப்புறாங்கன்னு தெரியல. நாத்தமா நாரு. ஏய் என்னடா ஐயா உடைச்சுட்டாங்க. உடைச்சது
எவன்டா உடைச்சது இப்ப தெரியல, எவன்டா உடைச்சது? யாரா வேணா இருக்கலாம் சார். அவர் வந்து பிரவுன் டிஷர்ட் போட்டிருக்கலாம், தலையில துண்டு கட்டி இருக்கலாம் சார். நீ தானப்பா? ஏய் என்னடா உடைக்கிறீங்க அப்படி அறிவு கட்டதனமா? குழந்தைங்க இருந்தா என்ன பாவமா இல்ல உங்களுக்கு? சார் நான் முத அடியிலே கேஜிஎஃப் ராக்கி பை மாதிரி 5 அடி 10 அடி அடிக்கிறோம். குவாரியில வேலை பார்த்த கை 10 அடி கரெக்டா அந்த எட்ஜ்ல போட்ட உடனே அது பொழைக்குது. இப்ப முத அடிக்க பேரண்ட்ஸ் குழந்தைய பின்னாடி தூக்கிடணும். நீங்க கேர்லெஸ் ஆகுது. என்ன கேட்கறது? என்ன வேலைப்பட்ட என்னன்னு கேட்டா என்ன வேலைப்பட்டா பகவான் கொடுத்த உயிர் பகவான் எடுத்துக்கிட்டா தேவையில்லாம இருக்கும். ஏன்னா ஜன்னல உடைச்சா ஏசி நிக்கலாம். ஏசி மனுஷனே நிக்க இடம்ல ஏசி நின்னா என்ன உட்கார்ந்தேன்னு என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கேன்? அப்ப உனக்கு வேற மாதிரி பாத்துக்கலாம். என்னடா கண்ணால உடைச்சு உள்ள ஏறிட்டு இருக்கீங்க? என்ன ரிசர்வ் கம்பார்ட்மெண்டா? என்ன ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்? நீங்க மட்டும் ரிசர்வ் பண்ணி ஏசில போறீங்க. நான் புக் பண்ணி போறேன்டா நானு. புக் பண்ணா நீங்க மட்டும் போறீங்க, நாங்களும் வருவோம். புரியுது எனக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கோமா வருது சார், எரிச்சல் வருது. இப்படி நீங்களாம் மட்டும் ஏசில ஜாலியா போறீங்க, நிக்க இடம் இல்லாம இருக்கு. நீங்க மட்டும் ஏசில எப்படி கண்ணாடியில எப்படி பாத்துட்டே போறீங்க, நல்லா தின்னுக்கிட்டே போறீங்க. அப்ப எங்களுக்கு எரிச்சல் வருது இல்ல? அதை லேசா பெட்ரோல் வச்சு கொளுத்திடலாம்னு தோணுது. இது அப்படி தோணுச்சு. நான் பண்ணலாதான் உடச்சு உள்ளே ஏறலாம். உள்ள ஏறணும் சார். சார் வறுமையில இருக்கும் சார், வெறுப்புல இருக்கும். அதனால சொல்றேன் சார், வறுமை சார். வறுமை சார். என் ஃப்ரெண்டு சார், சித்தப்பா பையன். நாங்களும் தான் வறுமையில இருந்தோம். நாங்களும் இப்போ ஏசி கம்பெனி உடச்சிட்டா உள்ள போனோம். ஏதோ ரிசர்வ்ல ஏறினா பரவாயில்ல. இது என்னடா அன்ரிசர்வ்ல ரிசர்வ்னா பரவாயில்ல. ஏசி கம்பெனி லோக்கல் பைலட் வரைக்கும் போறாங்க. என்னடா டேய் எனக்கு இடம் கொடுக்கடா. வாங்க சார், இடம் இல்லாம போயிரு. அப்புறம் சித்தப்பா வர்றாரு பாருங்க, அவருக்கு மட்டும் இடம் வந்துட்டோம் சார். ஏன் சார் கம்பெனில சொல்லியிருக்கீங்க சார், நீங்க இந்த டைம்ல ரொம்ப ரஷ்ஷா இருக்கு. எனக்கு கொஞ்சம் பழக்கம் தான். இப்படி தொலைச்சிட்டாங்க சார். எஞ்சினா அங்கிட்ட எல்லாரும் விட்டு விலகி ஓடினாங்க. அப்பவே இது பண்ணிருக்கலாம். சொன்னா ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொன்னா, அது நீயே சொந்த காசை போட்டு ஃபிளைட்ல போயிரு மச்சான். நான் கேட்காம நான் வந்து காசை மிச்சப்படுத்துறேன்னு சிக்கி சொன்னாங்க. இல்ல சார் சிரிப்பு வருது அவனுக்கு. சிரிக்க சொல்ல நான் சீரியஸா அதனால சொல்றேன். பாத்ரூம் போகும்போது பார்த்தேன் நான். இந்த பக்கம் சீட்டுக்கு இந்த பக்கம் சீட்டுக்கு நடுவுல மேல இருக்கும் பாருங்க. ஆமா. அதுல கைத்த கூட்டு சுத்தி அதுல வந்து ஒரு பெட்ஷீட் மாதிரி ஒன்று துண்ட மாதிரி வச்சு அதுல நிம்மதியா தூக்கிட்டு வராங்க. அதுல 2 பேர் படுத்திருக்காங்க. எப்படிங்க தூக்கம் வருது? தூங்குறாங்களே, நல்லா தான் தூங்குறாங்களே. எப்படி தூக்கம் வருது எனக்கும் கேள்வியா இருக்கு. தூங்குறாங்க, நல்லா அசந்து தூங்குறாங்க. ட்ரெயினை வந்து பிரிட்டிஷ்காரன் தான் இங்க இந்தியாக்குள்ள கொண்டு வந்திருக்கான். அவன் கூட இந்த ட்ரெயினை இப்படி எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிருப்பானு தெரியல. யூஸ் பண்றாங்க. இந்த பக்கம் தூங்குறாங்க, மேல தூங்குறாங்க, இந்த பக்கம் தூங்குறாங்க. அவர் அந்த டிஷர்ட் நிறைய யூஸ் பண்ணுவாரு. அதுல படுத்துட்டு வராங்க. அவன் பிறண்டுனாலும் விழுந்துருவான். நானும் உழுவுற மாதிரி வர வேண்டிக்கிட்டு இருக்காரு போல. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போல அவனுக்கு. ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம போய் தான் அவன் வேற வழி இல்லை. பாருங்க நான் நானே உட்காந்துட்டு போறேன். படுக்க கூட முடியல. எல்லாம் உட்காந்துட்டாங்க, நான் படுக்க முடியல. வந்து அழகா அவள் கைத்த போட்டு 2 பேர் படுத்து ஜாலியா தூக்கிட்டு போறாங்க. அந்த தூக்கம் தான் அவங்களுக்கு நல்லா ஒரு இதா வருது. ஜாலியா போறாங்க. பாட்டு கேட்டிருக்கீங்களா? பாட்டுலாம் பட்டி படம் கேட்கலாம். அதுக்குன்னு சில செல்போன் இருக்கு, அதை வாங்கி வச்சுப்பாங்க. போட்டு ஆட்டமா ஆடிக்கிட்டு வெறுப்பு, அவ்வளவு வெறுப்பு. போனுங்க. இன்னும் இருக்குங்க, 100 கிலோமீட்டருக்கு மேல இருக்குங்க. போராடுறதே இதா இருக்கு. ட்ரெயினே விட்டுவிட்டு பேசாம நடந்து போயிடலாம். இல்லங்க, நான் ஏசியில கம்பார்ட்மெண்ட்ல நான் வந்து 2000-3000 டிக்கெட் புக் பண்ணி வந்துகிட்டு இருக்கேன் சார். டிக்கெட் எடுக்கிறான்னு கூட தெரியல. உள்ள வந்துடுறாங்க சார் ஏறிக்கிட்டு. எப்படி நான் போட சொல்லுங்க? ஒண்ணு பெட்டியை கழட்டி தூக்கி எரிஞ்சிருங்க. ட்ரெயின்ல எதுக்கு ஏசி? எல்லாம் தேவையில்லை. ஃபுல்லா அன்ரிசர்வ்டா போடுங்க, இல்ல ரிசர்வ்டா போடுங்க, ஏதோ ஒண்ணு போடுங்க. டென்ஷன் ஆகாதீங்க சார். நான் இறங்கி நான் போறேங்க. காட்டுக்குள்ள எங்க இறக்க போறீங்க? நான் நடந்து போறேன், பறந்து போறேன், சைக்கிள்ல போறேன், எதுலயோ போறேன். நான் காடியா? நான் போயா? நீங்க சூர்யா? ஆமா. நீங்க? நான் மேக்டோன். நீங்க எந்த காலேஜ்ல படிச்சீங்க? நான் NIT காலேஜ். NIT-யா? நான் JJ காலேஜ்ல தான் படிச்சேன். நான் உங்களை பார்த்திருக்கேன். நீங்க கல்ச்சுரல்ஸ்ல கூட கிட்டார் வச்சிருக்கீங்க. என்ன இப்படிங்கிற என்னாச்சு? உன்னாலதான் மூச்சு கொஞ்சம் பத்தாம இருக்கு, வாங்கணும். வீசிங் ப்ராப்ளம் ஏதாவது வாயில அப்படி வச்சாச்சு? சும்மா வெளியே கொஞ்சம் போயிட்டு மூச்சு வாங்கிட்டு வரேன். சரி. சிகரெட் அடிச்சாச்சா? இல்ல, டியூனோட போட்டிருக்கேன். டியூனா? ஆமா, நான் தான் இப்பதான் ஃப்ரெஷ்ஷா ஒன்று எழுதி. கேட்கலாமா நானு? நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமலை, நீருக்குள் முழுகிடும் தாமரை, சற்றென்று மாறுது வானிலை. முறக்கு பொம்பளை மறுபடியும் வந்துருச்சு. கொடுத்த சான்ஸ் அப்படி யாருமே கதவை திறக்கல. ஏசி கம்பார்ட்மெண்ட்ல ஜன்னலை திறந்தா பத்தியாடி. நீ கடவுள் சாப். வா சாப், எல்லாம் ஒண்ணா உட்கார்ந்து போடா. வாங்க சாப். ஏன் நின்னுட்டு இருக்க ரொம்ப நேரமா? அங்க பாருங்க பின்னாடி பரவாயில்ல, குளிச்சு தூக்கி வச்சிருக்காங்க. நான் இப்ப படுக்க போனேன். பகல்ல தூங்க பழக்கல, நைட்டு தான் தூங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை. உட்கார் பண்ணி உட்காரியா? உட்காருவாங்க. வாங்க, நீ இங்க வந்துரு. ஆளே ஒரு மாதிரியா இருக்காங்க. என்ன ஒண்ணு போறாங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு இறக்க முடியாதுங்க.
பாவமா இருக்குங்க பார்த்தாலே. இந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு வந்து வேலை செஞ்சு நல்லா ஏமாத்தி போவாங்க. இது இந்த பக்கம் தான் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. கடவுளின் படைப்புல பாருங்க, இப்படியே இருக்கு இப்படியே இருக்கு. என்ன தமிழ்நாடு தாண்டிட்டம் போல் இருக்கேன். தமிழ்நாடு தாண்டிட்டம் பார்டர் தாண்டிட்டம் போல் இருக்கு. இந்த வருது சமோசாவும் வர மோகாமலாம் அண்டா பிரியாணி தண்டா பாணி போக மாட்டான். நீங்க வாங்கலாம் போக மாட்டாங்க. கர்நாடகாவும் தாண்ட போறோம் போல் இருக்க. கர்நாடகா பார்டரும் தாண்டிட்டோம். அவங்க கோட்டைக்குள்ள போறாங்களாம். ஸ்டார்டிங் கவனிச்சு நல்லா தெரியும். கொஞ்சம் மாதிரி நிமிந்து உட்காந்தாரு லைட்டா. அது ஒரு பேக் இல்ல சூடாவே இல்ல தான் குடிங்க. எனக்கு நான் டீ சொன்னேன், நீங்க குடிக்கிறேன், நீங்க வாங்கி குடிங்க. சூடா இருக்கா இல்லையே பார்த்து சொன்னேன். இல்ல இருந்து தப்பு இருக்கு. சூடால தொட்டு பார்த்தா தெரியாதா? என்ன என்ன இப்படி இது பண்ணிருக்க மாதிரி இருக்கு? சொல்றா ஏந்திரமா நீ பைசா எங்களுக்கு 2 டீ கொடு. ஏய் என்ன உனக்கு 2 டீ உனக்கு 2 டீ மொத்த காசு வாங்கிக்க. என்ன காசு? ஏய் பேட்டரி தாண்டியாச்சு. அவங்க சமஸ்தானம் அவங்க ஏரியா சங்கர்வாரா. நான் குடிச்சா டீக்கு நான் காசு தரேன். பேக் அப்படி மேல வை. மேல வைக்கவா? தள்ளி உட்கார்ல. எதுக்கு இவ்வளவு இடம் விட்டு தள்ளி உட்காரு? சீட்டு ஏன் சீட்டுங்க அது? சித்தப்பா இருக்காரு. சித்தப்பா விட்டு காணாம ரஜத் வர சொல்லு. ஓ ரஜத். ஆஞ்சி இதரா 2 பேரும் உட்கார முடியாது. இல்ல உட்கார்ல இடம் இருக்கு. உட்கார முடியாது. நாங்க எங்க உட்கார். ஓகே பை அச்சா கஸ்டமர் இருக்கோ. சரி இறங்கிடுவீங்களா? நைட்டு தான் தூங்குவேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பகல்ல உட்காந்துட்டு நாங்க காலைல வரைக்கும் உங்க கூட்டு தான் வருவோம். காலைல வரைக்கும் வருவியா? அம்மா கடைசி ஸ்டேஷன் தான். நான் எப்படி இறக்குறது? நீ தானே உட்கார சொன்னேன். தெரியாம உட்கார சொல்றா. அறிவு இருக்கடா உங்களுக்குலாம்? ஏடா நான் காசு போட்டு நான் டிக்கெட் வாங்கி இந்த இடத்துல ரிசர்வ் சீட்டு போட்டு அது தக்கல்ல போட்டு வர்ற வந்து 4-5 பேர் தாலி எடுத்து நான் சீட்டை வாங்கிருக்கேன். இது வந்துட்டு என்ன இது பண்ண போறா நீங்க? நீ உட்காந்து கூட எனக்கு பெருசா இல்ல. டேய் இங்க போறா. நீங்க உட்காந்து கூட பெருசா இல்ல. ஹம்மிங் பண்றாங்க. பேசும்போது மாடு ஹிந்தி பாட்டுலாம் பாடுறாங்க. டேய் இங்க போறா. உன்ன சொல்றேன் பாரு. உன்னதான் பேசிட்டு இருக்கேன். எறும்பாடு இங்க போற பாட்டு பாட தெரியாம உட்கார வச்சுட்டான். அவ்வளவுதான். அப்புறம் ஒண்ணும் செய்ய முடியாது. ஊரு எங்க சார்? ஊரு எந்த ஊரு? மதுரை. மதுரை. மதுரையில பஸ் ஸ்டாண்ட் பெரியார் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அது பக்கத்துல இந்த மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்துல 2 கடை நாங்க கடை கட்டினீங்களா? ஆமா. அரப்பாளையத்துல 4 கடை கட்டணும். அரப்பாளையம் சார் மதுரையில ரேட் ஏறி போச்சு. இங்கிட்டு சூர்யா நகர்ல இருந்து அந்த பக்கம் அலையர் கோயில் வரைக்கும் ரேட் ஏறி போச்சு. என்னது இது? என்ன ரியல் எஸ்டேட்லாம் சொல்றாங்க? அலங்காநல்லூர் பக்கத்து தான் வாங்கி போடணும் போல. அது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும் போல. உங்களுக்கு நீங்க எந்த ஏரியால இருக்கீங்க? நான் மதுரையில எங்க சார்? மதுரையில இந்த பக்கம் டீ கல்லுப்பட்டி விருதுநகர் பக்கத்துல இல்ல இருக்கு. வேலை பார்த்திருக்கேன். விருதுநகர் வேலை பார்த்திருக்கு. சிவகாசி போயிருக்கு. சாத்தூர் காராசேவு எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்கிட்டு போவோம். இப்ப கூட பேக்ல வாங்கி போட்டு. சரி உங்களுக்கு வேணுமா? என்ன லைட்டா அந்த புலிகேஸ்ல வருது பேசுவார்ல. பெரும்பலூர்ல தான் ரயில்வே ஸ்டேஷன் இல்ல. அது மட்டும் வச்சிருந்தா கொஞ்சம் சந்தோஷமா. பிரிட்டிஷ்காரர் ஒருத்தர் புலிகேஸ்ல பேசுவார்ல. நல்ல மிளகு தட்டி அப்படின்றதும் சொல்லுவாரு. எவ்வளவு இடம் இருக்கு? நீங்க என்ன கேக்குறீங்க? பாபாயா உன்னை பார்த்து கரெக்ட் பண்ணலாம் நடக்குமா? நடக்குதுன்னு சந்தோஷப்பட்டோம்னா அதுலயும் மணலி போற மாதிரி உட்காந்துருக்காங்க. இந்த பொம்பளை அது ஏன் ஒய்ஃப்? நீங்க இங்க வர நான் அங்க வந்துடவா? நீங்க வேணும் அங்கே உட்காருங்க. இங்கெல்லாம் உட்கார கூடாது சார். கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி உட்கார கூடாது. நான் ஒய்ஃப் பக்கத்துல உட்காராம நிக்கிறேன். நீங்க இன்னொரு பொண்ணு கூட நீங்க எப்படி சார் போவீங்க? நீங்க ஏன் சீட்டு அவ சீட்டு ஊருக்கான வந்து பூந்துக்கிட்டு பொண்ணு கூட உட்கார கூடாது, இது கூட உட்கார கூடாது. நீ இருக்கிற தள்ளிட்டே வர. நீ டிக்கிய வச்ச மாதிரி உட்கார்றா. தள்ளிக்கிட்டே வராங்க இருந்துகிட்டு. ஹர்திக் ஓ குர்சில இல்லையே தோட நீச்சா இருக்குது. என்னங்க சொல்றாரு? லேசா தள்ளி விடு. நான் வேமா உட்காரணும். இருக்காரா இல்லையா? யாரையுமே நான் பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி தள்ளி விடுறதா? டிடிஆர்னு இந்த கோட்டு போட்டு கலெக்ட் பண்ணுவாங்க. தமிழ்நாடு கேரளான்னு சவுத் இந்தியா தான் சார். நார்த் இந்தியால டிடிஆர்ல என்ன எப்படி நீங்கலாம் கண்ட்ரோல் பண்றது? கண்ட்ரோல் பண்ண முடியாது. தగ్గதே இல்ல. இது வேற பார்த்தாங்க. ஐயோ அம்மா. ஜி சுப்மான் கில். நாங்க இங்க ஏசி கம்பார்ட்மெண்ட். நீங்க அண்டர்ஸ்டாண்ட்ல இருக்கீங்களா? ஆமா அண்ணா வந்து சட்டென்று மாறுது வானிலை கதவு திறந்தாரு. நாங்களா உள்ள போந்து. ஆமா நீங்க வாங்க. இப்ப லவ் பண்ணுவாரு. திருப்பி கதவு திறப்பாரு. அண்ணா லவ் பண்ணுவீங்கல்ல? காத்து நில்றா ஒரு நேரத்துக்கு. ஏன்டா தாலி எடுக்குறீங்க? அப்படியே என்ன பிரிச்சிட்டீங்க? ஏன்டா வந்து நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. நான் வந்து கதவு திறக்கிறேன். கெட்படேரோ பொளந்தறோட அவன நான் மனுஷன் கூட பார்க்க மாட்டான். ட்ரெயின்ல டிராவல் பண்றதுக்கு பேரு ரவுடி சொன்னா
ரவுடிசம் பண்ணுவோம். எங்க யூஸ் பண்றான் பாருங்க. என்னங்க இது? என்னடா உங்க கதை? டேய் 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 வேறடா. இறங்க போறோம் சார். இறங்க போறீங்களா? இப்பதாங்க நிம்மதி. ஃபீல் பண்றது புரியுது சார். ரொம்ப feel முரட்டு பண்றீங்க. பொம்பளை. இன்னும் ஃபீல் பண்ணாதீங்க. அடுத்து தமிழ்நாடு தான் வரோம். ஃபேமிலியா வர்றோம். அந்த அங்க பிவி எதுக்குடா வரீங்க? எல்லாரும் வர வேலைக்கு வர்றோம். அங்கே ட்ரெயின்ல டிராவல் பண்ணுவோம். தமிழ்நாட்டுல மீட் பண்ணுவோம். வீடு கட்டுற வேலை இருந்தா கூப்பிட்டு சார் வந்துடுறேன். இந்த ஊர்லயே எங்களுக்கு ட்ரெயின்ல சமாளிக்க முடியலையே. நம்ம ஊர் வந்தா எப்படி நான் சமாளிக்கிறது? அவ்வளோதான். என்ன சொல்கிறது, புதுசாக வழக்கம் போல தான். நல்லா இருந்துச்சு, ஃபன்னாக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. அது பார்த்தீங்களா, இது இப்போ கூட ரீசெண்டாக அந்த கும்பமேளான்னு ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். எந்த ஸ்டேட்டில் நடந்துச்சுன்னு தெரில. அதில் இப்படி தான் இந்த ட்ரெயினை அடித்து உடச்சார் பார்த்தீங்களா, அந்த குப்பை தொட்டியை தூக்கி போட்டு உடச்சி கண்ணாடி வருது. அந்த மாதிரிலாம் நிறையா பண்ணாங்க. நிறையா இந்த ட்ரெயினை போட்டு அடித்து உடச்சி ரிசர்வ் பண்ணவங்க அந்த இதெல்லாம் கம்பார்ட்மெண்ட்லாம் போட்டு அடித்து உடச்சி ஏறி அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். என்னன்னு தெரில இது. அவர் அந்த பார்த்தீங்களா, அவர் தமிழ்நாடு பார்டர் வரைக்கும் ஒரு மாதிரி நல்ல புள்ள மாதிரி இருந்தார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னு இருந்தார். அந்த இதில் அமைதிப்படையில் சத்யராஜ் பண்ணுவார்ல, அந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு அப்படியே நிமிர்ந்து உட்காந்துருந்தார். அதுக்கப்புறம் அப்படியே பேக்கை வச்சார். அப்படியே டீயில் விரல வளர்ப்புறது, தம்பி பேக்கை தூக்கி மேலே அப்படின்ட்டு இவர் வேலை அவங்க கிளம்பிட்டார். எங்கள் கோட்டை அப்படின்ற மாதிரி. எப்படி அப்படிலாம் இருக்காங்க. இப்போ டாய்லெட் பக்கத்தில் அப்படியே படுக்கிறது, டாய்லெட் உள்ளே போயிட்டு தூங்குறது, அடித்து பிடிச்சிக்கிட்டு இடிஞ்சலா, அந்த என்னது அந்த பான்றாக்கா அதை போட்டு துப்புறது, அங்கேயே இங்கே உட்காந்துருப்பாங்களா அங்கேயே துப்புறது. இல்லை எப்படிங்க அது அருவருப்பாக இருக்காது. நானும் ஒரு சிலது பார்த்துருக்கேன். ஆனால் நான் ட்ரெயினில் மோஸ்ட்லி நான் போனதில்லை. நான் ஆனால் போன வரைக்குமே நோட் பண்ணியிருக்கேன். ஒரு என்ன சொல்கிறது, எப்படின்னா ஏன்டா அந்த ட்ரெயினில் வரோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண வச்சுருவாங்க. அந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவும் நல்லா ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வடக்கு ரயில் பாவங்கள் அந்த வீடியோ பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு. அந்த நிறையா சீன்ஸ்லாம் பயங்கரமாக பாப்புலர் ஆச்சு. அந்த மாதிரி இந்த வீடியோ நல்லா ஆகும்னு நினைக்கிறேன். பரிதாபங்கள்லேருந்து இந்த வீடியோ நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ்.